ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு செல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது கரெக்ட்டா. ஒரு செல் ரிவர்சல் கேண்டில் வந்திருக்கு. பட் உள்ள கன்ஃபார்ம் ஆகல. ஆக்சுவலி இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு பீரிஷ் என்கல்ஃப் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. நம்ம வந்து செல் தாராளமா போலாம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் வந்து எடுக்கலான்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல செல் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு 1000 பிப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி ஒரு 25 பாயிண்ட்ஸ் இது வரைக்குமே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை இங்கே இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் அதாவது பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் எடுக்கிறோம். பட் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 60 பிப்பு வருது. சரி நம்ம ரிஸ்க் எடுப்போம், எடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி அது 4 ஹவர்ஸ் ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே பாருங்கள். டெய்லியில் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. ஸோ டெய்லி நல்லா புல்லிஷாக தான் இருக்குது. 4 ஹவர்ஸ் இன்னும் முடியிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இருக்குது. 6:30 தான் ஆச்சு. இன்னொரு 1 ஹவர் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் எல்லாம் தான் இருக்குது. பட் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுக்கல. 30 மினிட்ஸ் ஷூட்டிங் ஸ்டார் போட்டு ஒரு பீரிஷ் கேண்டில் தான் கொடுக்குது. ஸோ இது செல் செட்டப் 30 மினிட்ஸில் செல் செட்டப், 15 மினிட்ஸில் செல் கன்ஃபர்மேஷன் ஆனால் எந்த டைம் ஃப்ரேம்லேயும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்குது, பார்ப்போம். இன்கேஸ் இது வந்து ப்ரீவியஸோடைய கேண்டிலுடைய இங்கே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் கூட நமக்கு வந்து ஒரு பீரிஷ் என்கல்ஃபர் தான். ஓ ஓ சூப்பராக வந்துட்டுருக்கு. ஓகே நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகிட வேண்டியது தான். ஓகே ஆக்சுவலாக ஒரு 2 ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது எதனால் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து பீரிஷ் என்கல்ஃப் ஆன உடனே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பீரிஷ் என்கல்ஃப் ஆகுது. ஸோ நம்ம உடனே செல் போகிறோம் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு சேஃப்டிக்கு போட்டு வைக்கிறது. பட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிற சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ட்ரேடும் எடுக்க போகிறேன். ஸோ அதுவும் நான் வந்து சொல்கிறேன் எங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு பார்ப்போம். இந்த லெவல் வரைக்குமே வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இன்னொரு ஓகே வந்துட்டுருக்கு. ஒரு 46 செகண்ட்ஸ் 45 4 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அதில் க்ளோஸ் ஆனதுமே எடுக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம் எப்போவுமே. ஸோ ஆகட்டும். நல்ல ஒரு செல் தான் கொடுத்துட்ருக்கேன் செட்டப்பு. சரி பார்ப்போம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு செல் லிமிட் வந்து போட்டு வைக்கிறேன். இது எதுக்குன்னா இது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் அகைன் இது வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டி போடுறேன். கொஞ்சம் இறக்கியே போடுவோம். ஓகே அவ்வளோ. ஓ நைஸ் சூப்பர். விஷயங்கள் ஓ ஸ்டார்ட் ஆனதுமே செல்லு. சூப்பர் 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 கமான். ஒரு இதோட டார்கெட் வந்து இது வரைக்கும் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 பிப்ஸ் அந்த மாதிரி வருது. பார்க்கலாம். ஓகே நைஸ். கிலோன்ட்டு தான் இருக்கிறான். ஓகே போனாயிட்ருக்கு. ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நம்மளுக்கு செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே வந்து எடுக்கலாம். இது ஆக்சுவலாக அது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி தான் எடுத்திருக்கேன். ஒன்று என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ண வரணும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட. ஸோ அதனால தான் நம்ம எடுத்துருக்குறோம். பார்க்கலாம். பட் என்னோடய ஸ்டாப் லாஸுங்கிறது இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் ஆகிறது தான் என்னோடய பிளான். அது வந்து 7:30 அந்த மாதிரி தான் நடக்கும். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 200 பிப்ஸு. ஓகே 300 நியர்பை வரப்போகுது. ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு கீழே வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணணும்.
ஆக்சுவலாக 15 மினிட்ஸ்லேயே இங்கே பேரிஷன்கள் தான் கொடுத்துருக்கான். பட் நான் ஆக்சுவலாக அந்த ட்ரேட் எடுக்கல. நான் கொஞ்சம் லேட் நான் ட்ரேட் எடுக்கிறது. நான் ஒரு 6:30 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஒரு தப்பு இல்லை. ஸோ 1 ஹவருக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அது வரும், 15 மினிட்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட்டோ அது வரும். ஸோ 15 மினிட்ஸ் பார்த்து எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ 15 மினிட்ஸில் நம்ம இந்த கிளைண்ட் க்ளோஸ் ஆனதுமே நம்ம எடுத்துருக்கணும். இங்கே எடுத்துருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டர் எடுத்துருக்கணும். 5 மினிட்ஸ் செட்டப் சேஞ்ச் ஆகிருக்கா? 5 மினிட்ஸ் செட்டப் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, come down. சூப்பர். ஆக்சுவலாக ஏன் இங்கே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு இதிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. ஸோ இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மேபி இங்கேருந்து கூட ஒரு சும்மா ஒரு பை ஆகிட்டு தென் அங்கேருந்து கூட எகைன் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ டிபி வந்து நகர்த்தி வச்சுருக்கேன். நான் எஸ் பர் 15 மினிட்ஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பிப்பு வந்துருச்சு. ஒரு இன்ட்ராடே செட்டப்புக்கு வந்து ஒரு 400 பிப்ஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ட்ரேட் தான். $5 அந்த மாதிரி வரும்போது க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 பிப்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இன்ட்ராடே செட்டப்பில் பண்ணுறது வந்து நல்ல ஒரு செட்டப் தான். வெரி குட், நைஸ். அட்லீஸ்ட் ஒரு 500 பிப்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. பட் என்ன அப்படின்னா, இந்த செட்டப் வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ஸோ அந்த ரீசன் தான் சொல்லிக் கொடுக்குறது தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே. நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வரும்போது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக நான் 15 மினிட்ஸ்லேயே நான் எடுத்துருக்கணும். நான் மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, இந்த இடத்துல நான் செல் போகணும். ஏன்னா 1 ஹவர் பேஸ் பண்ணும்போது எனக்கு இது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இப்போ நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் நான் என்னோடய லெவல். ஓகே, ஸோ இதை நான் வந்து 15 மினிட்ஸில் பார்க்கும்போது எனக்கு இங்கே இந்த ஜோனில் செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து தாராளமாக வந்து செல் போயிருக்கலாம். பட் நான் வெயிட் பண்ணிட்டேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபுல் புல்லிஷில் இருக்கிறதுனால நான் வந்து வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் சார்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் 4 ஹவர்ஸ் பார்த்துட்டு எடுக்கலாம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிது அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும்ல. அப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வெயிட் பண்ணேன். பட் 1 ஹவரில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துமே பொறுக்க முடியல என்னால். அதனால் எடுத்துட்டேன். சரி பார்ப்போம். நைஸ். சூப்பர். எனக்கு என்னென்னா ஒரு $5 வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து நல்லது தான் இன்ட்ராடேக்கு. ஆனால் லேட் என்ட்ரிங்கிறனால சொல்கிறேன். இதே வந்து நான் 15 மினிட்ஸில் எடுத்திருந்தேன்னா ஓகே வெயிட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் 1 ஹவர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இன்ட்ராடே செட்டப் ஒரு 500 பிப்ஸ் ஓகே தான். கமான். ஓப்ஸ் வந்துச்சு இல்லையா? ஓ க்ளோஸ்ட். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்து